அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த மார்கழி குரோதி வருடம் மார்கழி மாதம் நல்ல விடுவு காலம்தான். சனீஸ்வரன் நன்னாயிட்டார். குரு தை மாதம் அக்கறம் முடிஞ்சால் கூட இப்போ நல்லா இருக்கும். சர்ப்பங்கள் தொல்லை இல்லை. அருமையான ஒரு காலம் இது. இந்த காலத்தில் செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயும் குருவும் வக்கரத்தில் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதுனால கடகத்தில் பலம் வந்துடும். நீச்சபங்க யோகாராஜ் கொடுப்பார். ஆக மொத்தம் எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதம் ஸ்மூத் செயிலிங், சம்சார கடலில் போகிற மாதிரி அந்த அமைப்பில் ஸ்மூத் செயிலிங் நடக்கிறது நமக்கு திருப்தியாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் ஒரே சத்தமாக தான் இருக்கும். கண்ணையும் காலையும் தாண்டி சொல்கிறேன், மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்தா போதும், உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும். பொருள் வரத்து நிறைய இருக்கும், பணம் நிறைய இருக்கும். நம்மளால் வேலை செய்யவே முடியாது, அவ்வளோ நிறைய இருக்கும். நிம்மதியாக உட்கார்ற அளவுக்கு இருக்கும். எதுவும் பிரச்சனை இல்லை. அது தடுக்கிறோம், இது எல்லாம் வியாதி, நோய், ஆக்சிடென்ட், செத்து போகிறது, அடி வாங்கிறது, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் குறைஞ்சிரும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம மூக்கு நுழைக்காத இருந்தால் போதும். தேவையில்லாத விவரங்களுக்கு நம்ம மூக்கை நுழைச்சி புண்ணாக்கிறது நல்லது. ஏன்னான்னு கேட்டால் அப்படி தான். கிருஷ்ணனுடைய காலத்தில் சுற்றி எல்லாருமா இருந்தாங்க. அவர் எப்படி போராடணும்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்மளை எஸ்கேப் ஆகிக்கணும். அவ்வளோதான். தவிர பெரிய நீங்கள் போய் சமுதாயம் ஆட்சி பண்ணுறான்னு போய் இறங்கினீங்கன்னா நீங்கள் தலைகள் தொங்க வேண்டியதும். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதத்தினுடைய அருமையான ஒரு அமைப்பில் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஸ்மூத் செயிலிங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு சுக்கராச்சாரியார் வேணால் மாறுவார். புதன் அதெல்லாம் சாதாரணமாக மாத கிரகங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. மெயின் கிரகம் சொல்லக்கூடிய சனீஸ்வரன், குரு இவ தான். செவ்வாய் கூட சில மாதம் 3 மாதம் 4 மாதம் உட்காந்துட்டுருவோம் வக்கரமாக. அது ஏன்னா மெயின் இந்த சனீஸ்வரன் செவ்வாயின்னு தான் மெயினாக நம்மளுடைய உலக விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்தி அனுபவிக்கிறது வைக்கிறார். மற்றவங்களாம் அனுபவிக்கிறது கொடுப்பாங்க தவிர, நீ அனுபவிச்சான்னா போனான்னா வந்தான்னா அவன் வேலையை பார்த்து போடுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவர்கள், சுரர்கள், அசுரர்கள் சொல்லக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க. குணங்கட்டவங்க, தனக்கு உலகம் எப்படி போனாலும் போடணும், அது அசுரர்கள் பேர். சுரர்கள் மற்றவங்களுக்காக பகவான் செஞ்சுருக்கோம். அவங்களுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டியது. இந்த வேலை தான் அவர் வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் பகவான் படைப்பில் படிக்கும்போது நம்ம கூடயே இருக்காங்க தவிர நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா? பார்க்க முடியாது அவங்களெல்லாம் இல்லையே. இந்த சரீரத்தை வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை மனசில் கொடுத்துட்டு இந்த மனதை பின்னாடியே போக விட்டார். அது தப்பாக எல்லாம் நடக்கும். ஒரு காரியம் நடக்காது. நவக்கிரக நாள் என்ன தான் பண்ணிட்டாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னு நம்ம அடமெண்ட்டாக இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நீ உன்னையும் உணர்ந்து பாருன்னு சொல்லிவிட்டார். அது சொல்லிடலாம், வாயால் சொல்லிடலாம். அவங்களுக்கு உள்ள கர்மங்களை ஒழுங்காக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, அது போதும். இஷ்ட தெய்வங்களை வணங்கிக்கோங்க. அதே பகவான் கிருஷ்ணனை விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த மார்கழி மாதத்தில் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கும்போது. கோச்சாரத்தில் புதன் சூரியனோட போயிடுவார். மிதுனத்து சப்தம்னு சொல்லக்கூடிய தனுசில் சூரியன் இருப்பார். வீரியஸ்தானாதிபதி. அது காரம் அவ்வளோ. பொதுவாக சூரியன் தான் எல்லாம் கொடுக்கணும், வீரியத்தை மட்டும் எல்லாத்தையும் கொடுத்தானோ. அந்த புதன் இருப்பார், தலைவரே உட்காந்துட்டார். அவரே சுகஸ்தானாதிபதி. எப்படி இருப்பார்? உட்காந்துட்டார், சப்தமத்தில் உட்காந்துட்டார். உங்களுடைய சம்பந்தப்பட்ட இனங்களில் களத்திரம் சொல்லக்கூடிய மனைவி மட்டும் இல்லை, உங்களுக்காகவோ குடும்பத்துக்காக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட முதலாளிகள், சீனியர் அசிஸ்டண்ட்டு என்னென்ன உண்டோ அத்தனை பேருமே வேலை செய்கிறது. வியாபாரிகள், அந்த தொடர்புள்ள அந்த வியாபாரம்னா உட்காலத்துலேயே வராது. தொடர்பு உள்ள அத்தனை இதுக்கும் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸு அத்தனை பேருமே அவர் நம்ம வாங்கிக்கிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் களத்திரன்னு பேர். அவங்க தொலைவு இல்லைன்னா வியாபாரம் பண்ண முடியாது யாருமே. வெறுமனை வேலை அதனால் அந்த களத்திரம் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அதனால் அப்பேற்பட்ட களத்திரம் சொல்லக்கூடிய யாரும் பார்த்தான்னா குரு தான். அந்த மிதத்து குருவானவர் எங்கே வந்திருக்காரு? அயனசைன போகத்தில் உட்காந்து வக்கரமாக ரிஷபத்தில். ஆல்ரைட். ஏன் மறைமுகது? அயனசைன போகன்றது நல்ல சம்பாதிக்கணும், ஜீவனம் நல்லா ரெஸ்ட்டு, ஆனால் பீஸ்ஃபுல் லைஃப் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி போகம் அனுபவிக்கணும். தானே உண்டு.
அதுதானே பிறந்திருக்கோம். இன்னும் வெட்டியாக உட்காந்து பூமி பார்த்து போகிறது நல்லா அனுபவிக்கணும் இல்லையா? அதுதான் அந்த உட்காந்துட்டு வக்கரமாகிட்டாருன்னு கேட்டான்னா அவரை எப்போதுமே எளிமையானவங்களை தான். அதெல்லாம் போக பாக்கியில் அனுபவிக்கூடாது. இவ்வளோதான் இப்படி தான் இருக்கணும், டிஸ்டன்ட் ரைட் அப்படின்னு ஒரு எளிமையாக வாழ்க்கை வாழுது. அவர்கிட்ட போய் நீ நல்ல ஆடம்பரமாக இருக்கணும், ட்ரிம்மாக இருக்கணும், ஆடை அலங்காரம் பண்ணி நகையெல்லாம் போட்டு பந்தாவாக இருக்கணும், அப்படி இருக்கணும், அதெல்லாம் இது இயல்பாக அம்மாவுக்கு நல்லா அனுபவிக்கணும்னா அவர் பிடிக்காது அவருக்கு. அதனால் குருகிட்ட பிடிக்காது. டிசிப்ளின் லைஃப். அது என்ன டிசிப்ளின் லைஃப் இல்லை இருக்கணும். மற்றவங்களை இம்சை இல்லாட்டான கூட மற்றவங்களுக்கு இம்சை இல்லாட்டான் நீ மற்றவங்களுக்கும் இருக்கணுமா வேணாமா அது வரைக்கும் அவ்வளோதான் பார்ப்பார். இப்படி தான் ஒரு வாழ்க்கை தான் வரைக்கும் அப்படி போயிட்டு இருந்தானா அதுதான் குருவினுடைய அமைப்பு. மேனரிசம் அது டிசிப்ளின் இதுவும் முடியாது. மற்றவன் பகவான் எல்லாரும் கூட நீ ஒன்றும் கரெக்டாக உண்டு அதில் சொல்லி விட்ருவார். அது அவளுக்கு தெரியாதுன்னு அப்படி அதான் செல்ஃபிஷ் குணம் அது பேர். அதனால் என்ன அதே பாதிப்புகள் வருது. தனக்கு தானே எல்லாமே இருக்க முடியுமா? அதனால் அந்த குருக்கு அந்த கான்ட்ரரி ப்ராப்ளம் இதுதான், இந்த கான்ட்ரவர்சி ப்ராப்ளம் இதுதான். இந்த செயல்பாடுகளில் வாழ்க்கை இருக்குது. அவர் அமைப்பு அது மாதிரி கொடுத்துருக்காங்க பகவான். ஏன்னா பொக்கிஷம் இருக்கும், செக்யூரிட்டி, அது பணத்தை போட்டுட்டு பத்திரமா பாதுகாக்கணும், அது தகுந்தாமல் செய்யணும்னு எல்லா பொக்கிஷம் 16 வகை செல்வம்னா வெறும் காசு இல்லை. அது குருவிட்ட கொடுத்துருக்காருன்னா அது பாழாயிட போதேந்துக்காக தான், ஓவரண்டமாக போய் பாழாயிடுவதுக்காக தான் எல்லாருக்கும் இத்தினுண்டு செல்வம் இத்தினுண்டு கொடுப்பான். ரிலேஷன்ஷிப் பகவான்கிட்ட இருக்கணும் இல்லை, விட்டு ஓடிடுவீங்களே, அது அனுபவிக்கப்படுவீங்களே. இந்த குருவுடைய குணம் இது, வேறு ஒன்றும் இல்லை. அது கெட்டவர் இல்லை. அவர் கேளுங்க, பகவானை படைச்சவனுக்கு அந்த குரு வக்கரமாக இஷபத்துக்கு ஒத்தே வராது குரு. அதனால தான் எத்தனை பேர் கலையா பெரிய பார்க்குறதுக்கு என்னெல்லாம் பந்தாக இருப்பான், இவ்வளோ கடன் இருக்கும், தேர்தலில் போய் நிற்பான், சோத்துக்கு இருக்காது. சினிமாட்ட லக்ஷ்மியை பார்த்தா தெரியும் அது எப்படி பார்த்துருக்கான்னு தெரியும். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. படம் சம்பாதிச்சு என்ன பிரச்சனை ஆனமா ஆச்சுல்ல, ஜீரோ. முத்துராம பிள்ளையை பற்றி பார்த்தீங்கல்ல அப்படின்னு. இது மாதிரி தெருவில் போகிற அளவுக்கு சோத்துக்கு வழியில அளவுக்கு இந்த கலைஞர்கள் நமக்காக எவ்வளோ ஆற்றல் நமக்கு படைச்சி கொடுத்துருக்காங்க அனுபவிக்கிறதுக்கு. ட்ராமாஸு, கலை, ஓவியம், அது இது பண்பாடு, கலை என்னென்ன உண்டோ அத்தனை இருக்குது. நமக்காக இந்த கோவில் அர்ச்சகர்கள்லாம் டெடிகேட் பண்ணி சிலை பகவான் ஈடுபடுறாங்க. எளிமையான வாழ்க்கை அது குரு கொடுக்குறாரு. ஆனால் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும், பூர்ண வாழ்க்கை கொடுப்பார். ஆனால் அதுக்கு இந்த பூர்ண வாழ்க்கை உலகத்தில் மற்றவங்க மாதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை அமைப்பு, இது போதும்ன்ற வாழ்க்கை கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்கள்ட்ட ஈடுபடுவீங்களா. அப்போ பகவான் நிறைய ஒரு குறையும் இல்லாமல் குற்றம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறேன்னா இல்லையா. அப்பப்போ தேவையானதை கொடுப்பார். அதிகமாக எதிர்பார்க்காத இது உண்டான பண்டிகை, இதுக்குள்ளே பண்டிகை மாதிரி அமைப்பை கொடுக்குறதுன்னா வேலைக்காகாது. புதன் அறிவுத்திறன் ஜாஸ்தி. இப்படி பண்ணாலாம் கொடுக்க மாட்டான். வியாபாரத்தை எப்படி பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், எப்படி வரவழைக்கணுன்றது புதன் அவன் அப்பன் சந்திரகிட்டேருந்து கற்றுக்கலை. அப்போ தான் ஒரு கர்மங்கள் மூவ் ஆகும், செயல்படும், புதுசாக அனுபவிக்கிற கொள்ளலாம். அந்த போகிறது போகிறலாம் நிறைய வரும். இதெல்லாம் இது புதன் பண்ணுற வேலை. அது எல்லாருக்குமே அவர் தான் பகவான் கிருஷ்ணன். எல்லாருக்குமே அந்தரியாத்மா இருக்குது. அவர் தான் சொல்லிகிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கணும். ஏன்னா எவர் எப்படின்னு பண்ணுறதுனால நமக்கு இத்தனை குழப்பங்கள் நம்ம இன்னும் வாழ்க்கையில் அணுவாக அடுத்து நடக்க போகிற விஷயங்கள்லாம் ஆகாவும் சொல்லத்து முடியத்துக்குள்ளே ஐயோன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுவான். கேட்டால் மேலே ஏறினா கீழே இறங்கணுமா, அது எப்படி இது உச்சாணியில் போனால் இறங்கித்தான் ஆகணுமா. இந்த கதையில் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படியே இருக்கக்கூடாது தானே, அனுபவிக்கூடாதுன்னு சரீரத்தை பாழாக்கிடுவான். இதெல்லாம் புதன் இயற்கையாக பண்ணக்கூடிய ஒரு வியாபாரத்தில் ஓன்னு திடீர்னு பார்த்தா கடனாக்கிப்பான். பார்த்தேன் எங்கேயோ பணம்லாம் போய்டும், கோட்டை விட்டுருவான். இந்த மாதிரிலாம் நான் ஒரு அமைப்பில் புதன் நிறைய செய்வார். ஆனால் பயங்கரமான ஒரு மூளை கொடுத்துருப்பான் பாருங்கள், புத்திசாலித்தனம், கோபம், தாபம் எல்லாம் அப்படியே அமைக்கி எதிராளி திறந்த மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மாற்றுத்திறன் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி யாரும் கிடையாது. நுட்பத்திறன், மற்றவனுடைய வீக்னஸை கண்டுபிடிச்சி அது பிரகாரம் செயல்படணும்னா இந்த புதன் மட்டும்தான் உங்களுக்கு யாரும் கிடையாது. அந்த அதீதமான ஒரு புத்தி வியாபார தந்திரம் முக்கியம். எப்படிலாம் பண்ணினா எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எப்படி இருந்தால் அதை எப்படி அவனை கவர் பண்ணலாம், இதெல்லாம் வியாபாரத்தில் புதிய தந்திரங்கள் எல்லாம் சொல்லியதுக்கு அந்த புதனுக்கு நன்னா தெரியும். அதனால தான் புதன் வியாபாரியும் பேர். சூரியன் அவர் ஏன் கூட வச்சுருக்காருன்னா அவர் சொத்து கூறிவார். வெறும் பூமியை படைச்சிட்டு நாக்கை விழிக்க வேண்டியது தான். அதான் தெரிஞ்சு தான் சூரியனை கொண்டு ஒவ்வொரு மாதம் சூரியனை போட்டிருக்காரு. அந்த சூரியன் வீரியஸ்தானாதிபதி பாருங்கள், வேடிங்க, வீரியஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி தான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அது கரெக்டாக கொடுத்தா தான் கடைசி வரைக்கும் வண்டி ஓடும். அது இல்லைன்னா வண்டியே ஓடாது.
அதனால தான் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். மிதுனத்துக்கு 3ஆம் இடம், அந்த கன்னிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் கொடுத்துருக்கு பாருங்கள். இது பயங்கர உபயராசி பெரிய ஃபேமஸ் தான் உண்மையில். அந்த புதனுடைய சம்பந்தம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்கராச்சாரியர் தான். அந்த சுக்கரர் உட்காந்து அருமையாக உட்காந்து பண்ணின்னு வருவார். அந்த சுக்கரை கும்பத்துக்கு கிளம்பி வந்துடுவார். மகரத்துலேருந்து மெதுவாக கும்பத்துக்கு வந்துடுவார். 8ஆம் வீட்டில் உட்காந்து 9ஆம் வீடு வந்துட்டார் பாருங்கள். அதனால் கவலையே பட தேவையில்லை. சனீஸ்வரன் சுக்கரத்தை வந்து கொடுக்கும்போது சனீஸ்வரன் சுக்கரன் உங்களுக்கும் இப்படி முக்கியம். ஆமாம், 9 அந்த அந்த 9ஆம் வீடு வரும்போது ஒரு கும்பம் 9ஆம் வீடு ஆகிடும் இல்லையா. 9ஆம் வீட்டில் முக்கியம். ஏன் 8ஆம் வீடு வச்சேன்னா பிஸ்னஸ் டாக்டிஸ் எனக்கு இல்லை, அவனுக்கு ஓடுறதுக்காக நான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி அப்படியே பணத்தை அங்கே தான் வாழ வச்சுட்டுருவான். அதான் அந்த சாமர்த்தியம்லாம் இருக்குது பாருங்கள். 8ஆம் வீடு அதை உண்டாக்குறதுனால மற்றவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. மற்றவங்களை வியாதி நிறைய வரதால நான் சர்வீஸ் பண்ணுவேன். டாக்டர் சொல்கிற மாதிரி அவன் கைகாலை உடைச்சதுனால நான் கைகாலை மூட்டு போடுவேன். இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் அது மாதிரி பண்ணதுனால வேறு வழியெல்லாம் அடிச்சுட்டு வச்சு காவல்துறை கொண்டு உள்ளே வைக்க வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் பண்ணுறது அவனுக்காக நான் கோர்ட்டில் தப்பு தவறு பண்ணிட்டான், அவன் காப்பாற்றுறதுக்காக நான் வக்கீல் வேலை பண்ண வேண்டியது. இந்த மாதிரிலாம் சாமர்த்தியம் பேசுறது சந்திரன் தான் முடியும். அந்தனுடைய புள்ள புதன் இல்லை, செயலில் காட்டுவார் அமைக்கி. அந்த ரூசு சோழனா ஒன்றும் கிடையாது. புதன் வக்கரமானா புத்தி வேறு மாதிரி வேலை செய்யும், கோபத்தோவெல்லாம் வராது, அட்டகாசம். அதில் புதன் வக்கரமாகும் போது அந்த புதன் பொறுத்த வரைக்கும் அருமையாக உட்காந்துட்டு சூரியனோட உட்காந்துட்டார், கவலையே இல்லை. சப்தமத்தில் உட்காந்துருக்கார். வீரிஸ்தான் சப்தமத்தில் களத்திரனுடைய பேராதரம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுதான் சந்தாமா சுக்கராச்சாரியர் உடனே கும்பத்தில் போய் உட்காந்துட்டார். கும்பத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு போது பாக்யாதிபதி உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. இந்த ரிஷபகுரு ரிஷபத்தில் உட்காந்து வக்கரமாக உட்காந்துருக்காரா. அவர் மூலம் வாங்கிறதுக்கு இந்த என்ன பண்ணலாம் பார்த்தார். செவ்வாய் முக்கியம். அதனால் தன வீட்டில் செவ்வாய் உட்கார வச்சு வக்கரமாகிட்டார். தன வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்தா 0 ஆகிடும், பிரச்சனை தான். மாறத்துக்கு கஷ்டம் வந்து எல்லாத்தையும் பாழாயிடும். ஆனால் இந்த செவ்வாயை வக்கரமாக்கி விட்டு பலமாக்கி சனீஸ்வரர் தொடர்பு கொள்ள வச்சுருக்காரு. அப்போ அழகாக முடிஞ்சு போச்சு, கிளாஸாக இருக்குது. ஸோ அந்த குரு பார்க்க முடியாது போச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. அந்த ரிஷபத்தில் உட்கார்ந்த குரு ஒன்று இப்போ யார் கால் நிற்கிறாருன்னா செவ்வாயினுடைய கால் நிற்கிறார், திகசீஷன் நிற்கிறார். கவலையே இல்லை, அப்படியே உருவி எடுத்துடுறார். செவ்வாய் அங்கே பார்த்து உருவி எடுத்துடுறாரு. எவ்வளோ எப்படி பண்ணுறாங்க பாரு. பகவான் கால் கட்டு கை கட்டு போட்டு அதுவே நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மொத்தமெல்லாம் பண்ணுறாரு. செவ்வாய் நியூட்ரல், குருக்கு வேணும், சுக்கிரனுக்கு வேணும். அதனால் இந்த இப்படி பண்ணால் செவ்வாயை எப்படி வாங்கலான்னு அவருக்கு தெரியும். சனீஸ்வரனை கோத்து விட்டானா சனீஸ்வரன் தயவில்லாத செவ்வாயால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ சொல்லியிருக்கேன், பலதும் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அதனால் எவ்வளோ அழகாக 30 குழந்தைகள் பிறக்கும் போதே பிஸ்னஸ் மேக்னெட்டாக பிறக்கும், கவலையே இல்லை. படிப்பு எந்த தேவையோ அதை படிக்கும். தேவையானது காசு பணம் வரா மாதிரி இருக்கா, அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கா, அது தகுந்த மாதிரி படிப்புகள்லாம் படிச்சுக்கும். நீங்கள் சொல்லி தான் கைட் பண்ணணும் அவசியம் இல்லை. குழந்தைகள் நலம் நன்னாக இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அது தகுந்த மாதிரி அது தான் ரொம்ப சூட்டிகள் எல்லாம் அட்டகாசமாக செஞ்சு எல்லாம் செயல்படும். காலத்தில் கல்யாணம் பண்ணமே என்ன அது தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கடத்திரங்களில் அனுகூலமாக இருக்க ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதற்கு வேண்டிய ஏற்பாடு மற்றவங்களே பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ வசதி பாருங்கள். அது எது காலத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணண்டா, நான் பணம் ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி இப்படி செய்தாடுறேன், நான் பொண்ணை பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லி வாலண்டியர் உறவுகள்லாம் ஒரு இணக்கமாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா உறவுகளும் இணக்கமாக இருக்கும். சண்டை சச்சரவு பூச்செல்லாம் எதுவுமே வராது. ஒரே சந்தோஷமாக பகவான் ஈடுபட்டு பஜனை கோட்டி அது இது அனுபவிக்கிறது என்னென்ன உண்டோ பிரசங்கங்கள் அத்தனையும் அனுபவிச்சு பகவானோடு ஈடுபடுவாங்க. அவனுக்கு உண்ட காலம். அடுத்தது வேறு புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறது, உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறதால அந்த இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதி சொல்ல சுக்கராச்சாரியர் சிரமமாக பிரமாமாக கும்பத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரனோட உட்கார்ந்து செயல்படுறார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கும்பம் வீடு சொல்லக்கூடியது 9 பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு. யாரையும் பார்க்கலைன்னு சொல்ல வேணாம். செவ்வாய் கனெக்ட் பாருது இல்லையா, செவ்வாய் கனெக்ட் ஆகி சனீஸ்வரன் தொடர்பு கொள்வது, குரு செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு கொள்வது போதுமே உங்களுக்கு. பிரமாதமாக இருக்குல்ல, அட்டகாசமாக இருக்குல்ல. உனக்காக இந்த எந்த வலி வேதனையை நான் பொறுத்து தயார், சாக்ரிஃபைஸ் பண்ண தயார் உங்களுக்கா அப்படின்னு செவ்வாய் தன்னை வலுவாக்கிண்டு வக்கரமாக்கி செஞ்சு கொடுக்கறது. ஆக
குழந்தைகள் நல்லாயிருக்கும், பாக்கியஸ்தானம் பிரமாதமாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. சர்ப்பங்கள் இம்சை பண்ணவே இல்லை, அமைதியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. எப்போதுமே ராகு கேதுகள் மீனத்தில் ராகும் இதுக்கு புது வருஷம் பிறந்தோம்னா மாறுவாங்க. அது விஷயம். குரு இப்போ தை அடுத்தமாக குரு நன்னாயிடுவார், அதுக்குள்ளே நமக்கு நல்லா வந்துடும். நீ நன்னாறு அப்படி இல்லை. எனக்கு பொறுத்தவரை இப்போ காரியம் நீ நன்னா இருந்ததை நான் பண்ணணும்னு வச்சா நான் எந்த காலத்தில் வாழணும்னு சொல்லிட்டு புதன் நல்லா ஐடியா பண்ணி பக்கா பண்ணிட்டார். ஸோ இந்த சம்பந்தப்பட்ட பூர்வகுணா சுக்கராச்சாரியார், பாக்யாதி சனீஸ்வரன், கடத்தரம் குருவுக்கு தொடர்பு கொள்றதுக்கு உண்டான வழியை பண்ணி செவ்வாய் திரீசன் காலை நிற்க வச்சு அதை செவ்வாய் நல்லா உறிஞ்சி எடுத்து செவ்வாய்க்கு சனீஸ்வரனை பார்க்க வச்சு இப்படிதான் பண்ணுறது பாரு. கடகத்தில் உட்காந்தோன்னா சந்திரன் விடுது, புனர்பூசம் ஆயில்யம். புனர்பூசத்தில் உட்காந்தா குரு, பூசத்தில் உட்காந்தா ஆயில்யம். இந்த புனர்பூசம் 4ஆம் வாரத்தில் உட்காந்து சனீஸ்வரன் காலிலே உட்காந்து விடுத்து செவ்வாய். அதனால் கவலையே இல்லை, தெம்பு. நானாக மட்டும் நீ வாங்கிக்கிறியா, நீயே தரையா அப்படி சொல்லி சனீஸ்வரன் காலை பூசத்தில் கொடுத்து, செவ்வாய் பூசம் காலம் சனீஸ்வரன் கால் தானே, எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் கவலையே பட தேவையில்லை இந்த வாசத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது வெளி தொடர்புகள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொன்றும் நம்ம வாலண்டியராக போய் அதை பார்த்து செஞ்சு முடிச்சு கொண்டு ஐயோ முடியலையே உட்காந்துன்றது ஒரு காலம் இல்லை இந்த மாதத்தில். அழகாக நீங்கள் கேட்கறது பொட்டி இருக்குது, பூண்டு இருக்குது, ஆள் அதை நேரங்காலம் கூடி வருதுன்னா வேசுபட்டது இல்லை. அது கண்டா நாயகண்டாக நானும் அவன் இல்லை, இது இல்லை, அது இல்லை, 1000 நாள் அந்த விஷயமே இந்த மாதம் இருக்காது. எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா, ஒரு அமைப்பு கூடி வந்திருக்கு. அந்த அமைப்பை கூடி வரதுனா கோடி நன்மை. அதனால் அந்த அமைப்பில் இருக்கிற இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வரக்கூடிய தை மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முன்னோடியாக பசங்களுக்கு திருமண பாக்கியமோ அல்லது என்னென்ன வீடு வசதி வாங்கிக்குமோ என்னென்ன உண்டோ அதெல்லாம் சொத்து பத்தில் வாங்கி கடன் அடைக்கி தீர்க்கணுமோ இந்த வழிகள்லாம் வியாபாரத்துக்கு அதெல்லாம் பிரமாதமாக ஒரு அமைப்பை கொடுத்து தூக்கி விட்டு எல்லாரையும் கொண்டு வந்துருக்காரு. பெரும்பாலும் புதன் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் தான் பண்ணுவார். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சைடில் இன்கம், நிறைய இன்கம், சைடு இன்கமே மெயின் இன்கம் ஆகிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வியாபாரத்தை கொடுக்குறார். அந்த சம்பாதி நிறைய தனம் நிறைய வரும், கடன் தொல்லை இருக்காது, அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, பூரிப்பான வாழ்க்கையோடு நம்ம சொல்லி வாழன்னு சொல்லிட்டு அமைகிறேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த குரோதி வருடம் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன நமக்கு அனுகூலமாக பகவான் பண்ணிருக்கான், நவகிரக நார்கள் எந்த அளவுக்கு செய்கிறாங்க. அந்த டிசம்பர் 16லேருந்து ஜனவரி 13 வரைக்கும் உள்ளதான் மார்கழி மாதம். மார்கழி பொறுத்த வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட், ஜங்ஷன். அடுத்து தை ஆரம்பிக்கும் போது உத்தராயண புண்ணிகால் ஆரம்பிக்கிறது. அது சுரர்களுக்கு, இது அசுரர்களுக்கு. அசுரர்கள் நம்ம யார்? நம்ம தான் அசுரர்கள். நம்ம மனுஷ குணத்தோடு நம்ம இருக்க முடியல. ஆசைகள், வேகங்கள், அடுத்தவன் நம்மளை போட்டு இது பண்ணுற, இம்சப்படுத்த, டாலரேட் பண்ணுற முடியல, ஆட்டா, இதெல்லாம் சுரர்கள்ட்ட தான் அதிகம் இருக்காது. அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. நம்ம எதோ விட்டு கொடுக்க முடியும். அதனால் கோபதாபம், ஆத்திரம், எரிச்சல், பழி வாங்கிறது, இதெல்லாம் இயற்கையாகவே நம்ம உடம்பில் பூந்து நாசம் பண்ணுறது. அது இந்த மாதம் அதிகமாக இருக்காது. மனசில் தெளிவு இருக்கும், தெம்பு இருக்கும், நிதானம் இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். எத்தனை பிரச்சனைகள், கவலைகள் வந்தாலும் அது சர்வசாதாரணமாக நமக்கு தெரியும். ஒரு அதுவே தானே சரியாயிடும், வழி தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி காலம் அந்த மாதம். இயற்கை வளம் எப்போதுமே உள்ளது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழிக்கிறவன் அழிச்சுன்னு தான் இருப்போம், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதாவது பகைவர்கள் தொல்லை இருக்காது, பகை தொல்லை இருக்காதுன்னு பேர். இம்சப்பட்டுனே இருந்தால் பகை தொல்லை தானே அது. அந்த ஏற்றமான ஒரு வாழ்க்கை அமைப்பு கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் இன்கம் நிறைய வரதான் செய்யும். இன்கம் இல்லைன்னு சொல்கிறது அவனுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை கொடுத்ததுக்காக, வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி வாழ்க்கையை வாழ முடியாது. என்ன இருக்கோ அதுனால வாழ்க்கையை வளமாக கற்றுக்கணும். அதை குருகிட்ட கேட்கணும் சொல்லுவார் அவர், குருமார்கள்ட்ட. அதே மாதிரி வாழும்போது வேண்டிய வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு தானாக வரும். நீயாக போய் தேடி எடுக்க முடியாது. நாமளோ போய் தேடி எடுத்தோன்னா ஒருத்தங்கிட்ட அதிக பணம், ஒருத்தட்டையும் கொஞ்சமாக பணம் இருக்கணும். அவங்கள்ட்ட பங்களாவில் நம்ம துணூறு கொடுத்துருக்கோம், வாடகை கொடுத்துட்ருக்கோம், எனக்கு வராதா? அதை வச்சுட்டு நம்ம எப்படி வாழ்ந்து காட்டும்போது அவன் கொடுப்பான். அனுபவிக்கிறதுக்கு, பயன்படுத்துறதுக்கு, நல்லபடியாக பயன்படுத்தும் போது அவன் உனக்கு வேண்டியது வசதி கொடுக்கலாமா வேண்டாமா, எப்படி கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும், தீர்மானிப்பான். நமக்கு தெரியாது.
நீ என்ன தான் போடினாலும் நம்ம அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே பென்ஷனில் வாங்கணும், இத்தினோண்டு பணத்தை வாங்கணும், இன்க்ரிமெண்ட் வந்துருத்தா, போஸ்ட் வந்துருத்தா, அப்படி பார்த்துடணும், முதலாளி இருக்கணும். அப்போ தான் பார்த்து முதலாளி வியாபாரம் இல்லைம்மா, கொள்ளலம்மா, டிட்ரஜ்மெண்ட்மா, இதெல்லாம் நிறைய இருக்குது. யாச்சும் இந்த கைது நமக்கு பொறுமை, சைவுத்தன்மை, டாலரன்ஸு, அறிவு தான் அந்த வியாபாரங்கள்லாம் பண்ண முடியும். அவ்வளோ சுலபமாக வெயிலில் காரணம் மேலே போடணும், கலங்காண்டு பதில் சொல்லணும், இப்படி சொல்லணும், கஷ்டப்பட்டு அழகாக பேசணும், சாமர்த்தியம் விற்கணும். அந்த சாமர்த்தியம் நமக்கு வரப்போதில்லை. நம்ம சுகத்தை பார்க்கக்கூடாது, அப்படி உழைக்கணும். இதெல்லாம் தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உழைப்பாளிகள், வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் எல்லாமே இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட், சூப்பர்வைசர் கேஸ் தான் வரலாம். அப்படி கண்காணிக்கிறது. சந்திரன் டிபார்ட்மெண்ட்னா எழுதப்பட்டது இல்லை. எப்படி இப்படி போட்டு எப்படி இப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். வியாபார தந்திரங்களுக்கு மட்டும் இல்லை, நிர்வாகம் பண்ணுறது ஒரு சுலபம் இல்லை, நிர்வகிக்கிறது ஒரு சுலபம் இல்லை. ஒரு குடும்பத்து தலைவர் குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்றது இப்போல்லாம் 1 2 ஒன்று கூட இல்லை. அது மாதிரி இருக்கும். அதுக்கே திண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பமும் அரவன் தாத்தாம் பாட்டாம் பேரன் அண்ணன் தம்பி சகோதரி அத்தனை பேர் வீட்டில் ஒரே சமயத்தில் இருந்தாங்கன்னா அப்படி இருந்தது. அதில் இந்த தலைவர் இவர் தான் பொறுப்பெடுத்து பண்ணணும்னு பண்ணும்போது எவ்வளோ சிரமமாக இருக்கும் பாருங்கள். எல்லாரும் அரவணைச்சின்னு போடும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். தகுந்த மாதிரி செயல்படுத்துறது அவனுக்கு அனுகூலமாக இருக்கும். இதுதான். இதே வெளியில் வரும்போது நகரம் நாடு நச்சு போகுது. இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீடு. 6ஆம் வீடுனா முதலீடு ஸ்தானங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன். கடனை வாங்கி தான் இந்த உடம்பே நம்ம கடன் தான் பகவான் கொடுத்துருக்குறது. அப்படி போக வேண்டியிருக்கு. அந்த கடனை வாங்கி தான் நம்ம இது வைக்கணும். இந்த கடனை வாங்கி குடத்தை கடவான் எதுக்கு கொடுத்துருக்கான்? உனக்கு ஒவ்வொரு சௌகரியம் பண்ணி கொடுக்குறான். என்ன கொடுக்கணும்? அதுக்காக அவனுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். அவன் நினச்சிட்டு ஒரு காரியம் பண்ணணும். அவன் தயவுலேயே பண்ணணும். முதலாளிக்காக தான் வேலை செய்யணும் தவிர எனக்காக தான் வேலை செய்வானானது. நான் வேலைக்கு போயிருக்கேன், நான் முதலாளி சொல்லப்படி தானே ப்ரோக்ராம் பண்ண பிறகு நம்ம செய்ய முடியும். நம்மளாம் தனியாக அதை பண்ண முடியுமா? வீடு அமைச்சிடுவான், சம்பளம் கொடுக்க மாட்டான். அதனால் நம்மளோட வாழ்க்கை தருணத்திற்கு போது அவன் தொடர்போடு இருக்கிறது தான் அதிகபட்சம். இந்த மார்கழி மாதத்துலாவது ஈடுபடணும்னு அமைப்பில் கொடுத்துருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த மாதம் இறையாமை அதிகமாக இருக்கும். பக்தி, பிரேமை, காதல், அது இது அவனிடத்துல ஈடுபடுவோம். ஒரு வியாதி வராது. இந்த மாதம் வியாதியே அந்த அமைப்பே கொடுக்கல, சுத்தமாக இருக்குது. சனீஸ்வரன் நன்னாயிட்டார். குரு வக்கரமானா நல்லது தான். அப்போ தான் அனுபவிக்கணும். அவரை ஓரத்தை குறைச்சிட்ட பாட்டு நல்லா திருப்தி அனுபவிக்கலாம். இல்லைனா கொடுக்க மாட்டார், மனசே வராது அவருக்கு. அப்புறம் அந்த கடகத்து செவ்வாய் ரொம்ப முக்கியம். அவர் வீட்டிலே உட்காந்து பலமாகிடுது. வக்கரமாகி பலமாயிருக்கு. 2ஆம் வீட்டுக்கு சூரியன் என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா கரெக்டாக 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. தனுசில் உட்காந்துருக்காரு. மார்கழி மாதத்தில் கூட யார்? புதன் உட்காந்துருக்காரு. 3ஆவது அதிபதி புதன், அயனசேன போகஸ்தானத்தை புதன் சொல்ல உட்கார்ந்துருக்கார். நல்லது தான். மறைமுக அதிகாரிகள், மறைமுகத்துக்குள்ள அதிகாரிகள் மறைமுகமாக செய்யும்போது நமக்கு வேலைகள் நம்ம எப்படியே வந்துட்டாலும் வண்டவாளம் தண்டவாளம் தேறிடும். அமுக்கி நமக்கு வாசித்து நமக்கு வேண்டிய சத்தம்படாக கொடுக்கறது தான் அந்த மறைமுக வீடுகள். அவ்வளோதான். அதை கொடுக்கும்போது நமக்கு எல்லாம் வரும். கடனை வாங்கி பண்ணுறோமே, அவனுக்கு பாவம் கஷ்டப்படுறான்னு நான் கொடுக்குறான்னா வியாபாரம் பணத்தை கடன் கொடுக்குறாங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், கொடுக்கணும் அப்படியே சொல்லுறான். இங்கே வட்டி வரும். அவன் கஷ்டப்படுறதுனால அவன் அமைக்கு பண்ணும்போது நாளைக்கு வட்டி கொடுப்பான்ல, அப்போ சம்பாதிக்கலாம்ல. அப்படி தான் பிஸ்னஸ் ஆங்கிள் தான் எல்லாமே. அதனால் இந்த அமைப்பில் இருக்கும்போது கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார், கடத்தரத்தை தொடர்பு கொள்கிறார். எத்தனாம் வீட்டில்? 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. யாருக்கு? செவ்வாய். யார்? செவ்வாய் கடகத்துக்கு பிறகு 10ஆம் வீடு அதிகாரி, சுகஸ்தானாதிபதி. ஏன் அப்படி உட்காந்துருக்கார்? ஜென்மத்தில் உட்காந்து. செவ்வாய் ஜென்மத்தில் உட்காந்தா ஒன்று சொல்கிறேன். செவ்வாய் ஜென்மத்தில் உட்காந்தா 4 செவ்வாய் அந்த 8ஆம் வீட்டு மாதிரிலாம் உட்காந்தான்னா தோஷம் உண்டாகுதுன்றது. அந்த குணங்களுக்கு வேறுபட்டு இருக்கணும். அது நீச்சமோ உச்சமோ அங்கே ஆகக்கூடாது. ஆச்சு அப்படி ஆயிடுத்து நான் நீச்சமோ உச்சமோ அல்லது வக்கரமோ ஆனால் தோஷம் போயிடும், போச்சு. அதனால் செயல்படக்கூடிய செவ்வாயினுடைய குணங்களுக்கு ஏற்றாமல் செயல்பட ஒரு தடை வந்துடுது. அதை மீறி தான் பண்ணணும். அது பண்ண மாட்டான் தோஷத்தை. அதுக்காக கடகத்தில் உட்காந்துருக்கும்போது செவ்வாய் நண்பர். அதுக்காக செவ்வாய் போட்டு தான் இருப்பான், போட்டு தான் பார்ப்பான். ஆனால் அங்கே வக்கரமானதுனால, நீச்சமாக இருக்குது, வக்கரமானதுனால பலம் ஆவேசமாக செய்வார். ஆவேசம் செய்யும்போது என்ன ஆகுது? சனீஸ்வரன் ஒரு அமைப்பார். சனீஸ்வரர் அஷ்டமத்தில் உட்கார வச்சுருக்கார் கடகத்துக்கு பாருங்கள். ஏன்னா சப்தமத்தில் உட்காந்து சனீஸ்வரர்
இவருக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டார். பெரும்பாலும் கடகம் சிம்மத்துக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் ஏதோ கடனுக்கே போயின்னு இருப்பாங்க தவிர விருப்பு வெறுப்புகளை ஏற்ற மாதிரி தேர்ந்தெடுத்து டீம் ஒர்க்காக பண்ணுறதுன்றது அபூர்வம், ரொம்ப அபூர்வம். வேலைக்காரன் முதலாளி கல்யாணம் பண்ணிட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கும். வேலைக்கு வச்சுருக்க வேலைக்காக இருக்கணும். அதாவது சிம்மத்துக்கு பொண்டாட்டி வந்தால் கூட சரி, யாராக வந்தாலும் சரி, வேலைக்கார மாதிரி தான் எல்லாம் அவங்க வேலையை பண்ணணும். இவன் டாமினேட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி சடகத்துக்கும் டாமினேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கான். அதை அவனை கேளுங்க. எப்போதுமே அந்தஸ்தில் இருக்கிறவன் கீழ் லெவலில் இருக்கிறவன் வாயளவுக்கு தான் பேசிப்பாங்க தவிர உடனே புத்தி சரி வேலையை பாரு, அது பண்ணு இது பண்ணு அது பண்ணு அப்படியே வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க. விடவே மாட்டாங்க. அவன் போக்கு விட மாட்டாங்க. அதுதான் அந்த சனீஸ்வரன் தூக்கி அட்டமத்தில் உட்கார வச்சுட்டு செவ்வாயை மாதிரி விட்டார். ஆக மொத்தம் இந்த மாதம் எல்லா காரியம் விறுவிறுப்பாக நடக்கும். ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். என்னென்னா மரணப்படுக்கையில் படுத்துட்டுருவ கூட ஏந்து உட்காந்துட்டுருவார் இந்த மாதம். ஐயோ இப்படியாவது போவாராமா தான் போகலேன்னு சொல்லி அழுத்துக்கு திரும்பி இருப்பாங்க. வயசானவங்க சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் இல்லை. நோக்காடு ரொம்ப நாள் வருஷக்கணக்காக நோயில் இருந்தது. ஆனால் கடன் உற்பத்தி ஆகி எதுவுமே மூவ்மெண்ட் இல்லாது அவர் தான் அவரோட இன்கம் வச்சு வாழ்ந்தானோ அது எல்லாம் பாழாக போய் பசங்க குழந்தை குட்டி அவங்களெல்லாம் கவனிக்க முடியாது. எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு உபதிரம் பண்ணி எல்லோரும் வாயில் விழுந்து இதுவே பண்ண முடியாது. எப்படி அவஸ்தப்படுற அந்த போமாட்டான்னு சொல்கிறவங்க கூட எந்த நாளும் உட்காந்து நல்லாயிடும், நன்னாயிட்டு நல்லது பண்ணுவான். இப்போ தான் கடன் கொடுத்தது காரணமே எதுக்குன்னு மறுபடியும் இன்னொரு ரீஃபைனான்ஸ் கொடுத்து உங்களுக்கு சரிப்படுத்துறதுக்கு தான் பண்ணுறாரு. எதுவுமே பாழானதுன்னு இல்லை, நாசமானது இல்லை. திருப்பி நீ கூட நிர்வாணம் பண்ணி தானே ஆனோம். பாழா போய் விட்டுற முடியுமா? அந்த அமைப்பு சீரமைப்புக்கு இந்த மாதிரி நிறைய நடக்கும், பிரமாதமாக நடக்கும். எதுவுமே நமக்கு மெயின்டெனன்ஸ் நடக்கும். அதெல்லாமே வீடு வாசல்லாம் இருக்கிறது நல்லபடியாக மேலாக்கிது. அது ஒன்றோ அதெல்லாம் பண்ணுவாங்க. வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசிய தேவைகளில் நிறைய திருப்தியான அமைப்பில் எல்லாம் பண்ணிப்பாங்க. குழந்தைகள் நன்னா இருக்க மட்டும் இல்லை, அதுக்குள்ள 4 சம்பாதிக்கணும். அது ஒரு ஸ்டேஜ் போட்டாச்சு. எஜுகேஷன் முடித்து அடுத்த ஸ்டேஜ் பட்டாச்சு. இதெல்லாம் வரும்போது அதுக்கு உண்டான வகை தொகைகள் எல்லாம் பண்ணி விடணும்ல. தானாகவே வந்துடுமானா அந்த அமைப்புகள்லாம் கூடி வரும்போது உங்களுடைய இன்கம் அதிகமாக இன்கம் ஆகும் அமைப்புகள் இருக்கும். அந்த கடத்தரத்தினுடைய தயவுனாலையும் பாக்யாவதி தயவுனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவனுடைய அமைப்பு பாருங்கள், வக்கரமாக்கி கொடுக்கும்படி வச்சிருக்காரு. அது எத்தனத்தில் குருக்கு அந்த குரு அந்த கடகத்துக்கு பாதகாதிபதியோ அது பாதகமே இல்லை இப்போது. ஏன்னா உடச்சாச்சு, அவர் நரிசியாச்சு. எப்படி பண்ணுறாரு பாருங்கள். தனக்கு உதவலைன்னா சந்திரன் எப்படி பண்ணுறான்னு நீங்களே பார்க்கலாம். சிவபெருமான் தலைப்பிச்சின்னு ஓடுறதுக்கு காரணம் அவர் தான். அது மாதிரி அமைப்பை கொடுத்துருக்காருப்பா குருவை. கவலையே படுறது கிடையாது குருவாச்சேன்னு. ஸோ இதுக்குன்னா சொல்கிறேன்னா உங்களுக்கு எந்த பாதக உலைகளும் வராது. அது சொல்லிடுறேன் இப்போவே. எந்தெல்லாம் 3 முடிச்சு இதெல்லாம் அது எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி சந்திரங்கள் சிறப்பாக செயல்பட்டு குழந்தைகள்லேருந்து வீட்டிலேருந்து உறவுகள்லேருந்து எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவாங்க. அதனால தான் நமக்கு அதை மாதிரி அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்க இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் வர்த்தகம் கொடிகட்டி பறக்கும். டிமாண்டு நிறைய இருக்கும். சப்ளை உங்களுக்கு அப்படி இப்படி போட்டு சப்ளை நல்லா அவ்வளோ வாழ வைப்பீங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் தந்திரங்கள் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷனில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். டூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். டூல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது யார் வேணால் பண்ணலான்னு தெரில. அதை அழகாக முறைப்படி பண்ணி நான் விருத்திக்கு வர அளவுக்கு பண்ணுறதுக்கு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகத்துக்கு அவர் அமைப்பை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த குரு 6ஆம் அதிகாரியை கொண்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதகஸ்தானத்தில் உட்கார வச்சு சுக்கராச்சாரம் பாதகம் பண்ணணும். அந்த பாதக வீடு சுக்கரனே பாதகம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சுகஸ்தானத்துக்கு அதிபதி. அதே மாதிரி அந்த வீட்டில் உட்கார்ந்த எந்த தெய்வம் பார்த்தா அந்த லாபஸ்தானத்தில் உட்கார்ந்த எந்த கிரகமும் கடகத்துக்கு பாதகமான சுக்கரை தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னா பாதக உலைகள் பண்ணுறதுக்கு காரணமே கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஷமத்தன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால் அவனுக்கு முடிவு அப்படி எழுதிருது. ஸோ அந்த பாதக உலை அதுக்கு தகுந்த ஆல்ரெடி அவன் பண்ணிப்பான். வியாபாரத்தில் பினாமி காட்டுறது கஷ்டமானா இன்னும் கஷ்டம் இல்லைல்ல, காட்டுகிட்டே இருந்தால் போதும். அப்பேற்பட்ட அமைப்பு உள்ள இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள்லாம் இன்றைக்கி ஒரு அமைப்பு டீம் ஒர்க்காக கொடுத்து எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அனுபவிக்கிற ஒரு காலமாக இந்த மாதத்தில் ஃபுல்லாக அமைன்னு சொல்லி அமைகிறேன்.